மீண்டும் நீ வேண்டும் கண்மணி பாகம் 8 செய்தியை படித்த ஜெனிக்கு அந்த நாட்கள் கண்முன்னால் நடப்பது போல தோன்ற ஆரம்பித்தது. ஜெனி பிறந்ததிலிருந்து பணத்திற்கு என்றுமே கட்டுப்பாடு கிடையாது. படித்தது கூட மிகவும் பெரிய பள்ளியில்தான். லட்சக்கணக்கில் பணத்தை செலவு செய்து இவளுடைய படிப்பை கவனித்தனர். ஜெனி வளர வளர நட்பு வட்டமும் மிகவும் வேகமாக வளர ஆரம்பித்தது. அனைவருமே ஒன்று போல பணக்காரர்கள் எனும்போது செலவு செய்வதற்கு யாருக்குமே தயக்கம் இருந்தது இல்லை. +2 வரைக்கும் கூட சில கட்டுப்பாடுகள் பள்ளியில் இருந்தது. ஆனால் காலேஜிற்குள் நுழைந்தபோது எந்த கட்டுப்பாடுகளும் இவளுக்கு கிடையாது. இவள் படித்த காலேஜில் பெரியதாக கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது. வார இறுதி நாட்களில் அங்கு படிக்கும் மாணவர்கள் வீக்கெண்ட் பார்ட்டியில் ட்ரிங்க்ஸ் என எடுத்துக்கொள்வது சகஜமாக நடந்தது. நினைத்த நேரத்தில் மாலுக்கும் பப்புக்கும் செல்வது கூட அங்கே வாடிக்கையாக இருந்தது. இந்த பழக்கங்கள் எல்லாம் எளிதாக ஜெனியையும் தொட்டு கொண்டிருந்தது. இது எல்லாமே ஆரம்பத்தில் ஜெனியின் வீட்டில் அவளுடைய தாய் தந்தை இருவருக்கும் தெரிந்திருக்கவில்லை. வார இறுதியில் நண்பர்களோடு ஜாலியாக ஊர் சுற்றுவதை வழக்கமாக வைத்திருந்தாள் ஜெனி. அன்றும் கூட அப்படித்தான். அவள் கூட இன்னொரு பெண் தோழியும் 2 ஆண் நண்பர்களும் நீண்ட தூரம் வரைக்கும் காரை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்தனர். ஜெனிக்கு பிடித்தமான ஒரு விஷயம் ஊர் சுற்றுவது, அதுவும் காரில் வேகமாக செல்வது என்றால் அத்தனை பிடிக்கும். நண்பர்களோடு பார்ட்டி என்று சுற்றினாலும் கூட பெரியதாக குடிக்கும் பழக்கம் அவளுக்கு கிடையாது. முதல் முறையாக அன்றுதான் நண்பர்களோடு சேர்ந்து லேசாக குடித்தது. அதுவும் கூட இவளாக விரும்பி குடிக்கவில்லை. இவளுடைய நண்பர்கள் 2 பேருமே ஜூஸில் கலந்து இவளுக்கு கொடுத்திருந்தனர். லேசான போதையோடு பின்னிருக்கையில் இன்னும் வேகமாக வண்டியை ஓட்டுங்கள் என சத்தமிட்டு கொண்டு வந்து கொண்டிருந்தாள் ஜெனி. உச்சகட்ட வேகத்தில் பறந்து கொண்டிருந்தது அந்த சாலை. கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் வேகத்தில் வண்டி பறந்து கொண்டிருக்க அங்கிருந்த வேகத்தடை அந்த இரவு நேரத்தில் சுத்தமாக இவர்களுக்கு தெரியவில்லை. ஏற்கனவே மழை வேறு சற்று வேகமாக தூறிக்கொண்டிருக்க வண்டியின் வேகம் வேகத்தடையில் ஏறி இறங்கிய வேகத்திலேயே தூக்கி வீசப்பட்டிருந்தது. அங்கிருந்த சிறு பாலத்தில் மோதி கீழே விழுந்தது. அடுத்த சில நிமிடங்களிலேயே பரபரப்பு தொற்றிக்கொண்டது. அந்த பகுதியில் ஓட்டிச் சென்றது BMW கார் என்பதினாலேயே கூட்டம் சற்று வேகமாக கூடியது. சிறிது நேரத்திலேயே அங்கு இருந்த லோக்கல் சேனலில் வேலை செய்யும் ஒருவன் கூட இதையெல்லாம் ஃபோட்டோவாக பிடிக்க ஆரம்பித்திருந்தான். அடுத்த நாள் காலையில் இது செய்தியாக முன்னணி பத்திரிகையில் இடம்பெற்றிருந்தது. இவளோடு கூடவே சென்றிருந்த பெண்ணிற்கு சற்று அளவுக்கு அதிகமாக காயம்பட்டிருக்க அவள் அந்த இடத்திலேயே உயிரை விட்டிருந்தாள். ஜெனிக்கு காலில் பலத்த காயம் பட்டிருந்தது. கூடவே கண்ணாடியில் பட்டு 2 கண்களுமே கண்ணாடி துகள்கள் ஏறி இருந்தது. கூட வந்த இருவருக்கும் பலத்த காயம்தான். கிட்டத்தட்ட 2 மாதங்கள் வரையிலும் ஹாஸ்பிட்டலில் இருந்து மருத்துவம் பார்த்தனர். ஜெனி மெல்ல நடக்க ஆரம்பித்த வேளையில்தான் அந்த விஷயம் ஜெனிக்கு தெரிந்தது. கிட்டத்தட்ட அடிபட்டு 15 நாட்களுக்கு பிறகு அடிபட்ட வேகத்தில் கண்களின் கண்ணாடி துகள் பதிந்திருக்க 2 கண்களுமே அதன் பார்வையை இழந்திருந்தது. அதன் பிறகு வந்த நாட்கள் அனைத்துமே ஜெனியை பொறுத்த வரைக்கும் நரகமான நாட்கள். அத்தனை நாட்களாக கண்கள் நன்றாக தெரிந்துவிட்டு சட்டென 2 கண்களும் இல்லை என்றால் அதனுடைய வேதனை மிக மிக அதிகமானது. அது நன்றாகவே உணர ஆரம்பித்தாள் ஜெனி. இது எல்லாமே இவளுடைய கடைசி வருட படிப்பின் போது நடந்தது. 2 கண்களும் இல்லாமல் வீட்டில் தனியாக இருந்த அவளுடைய நரகமான நேரம் நகர ஆரம்பித்தது. வீட்டில் வேலை செய்யும் அனைவரிடமும் சண்டையிட்டு கொண்டிருந்தாள் ஜெனி. தனக்கு அருகில் தன் தாயார் வந்தால் கூட கிடைத்ததை எடுத்து உடைக்க ஆரம்பித்தால். அந்த அளவிற்கு உச்சபட்ச கோபம் வந்து கொண்டிருந்தது. 1 மாதம் வரைக்கும் இப்படியே நகர்ந்து கொண்டிருக்க பிறகு மெல்ல மெல்ல தன்னுடைய நிலையை புரிந்து கொண்டு இயல்புக்கு திரும்ப ஆரம்பித்தாள். ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னவென்றால், நிச்சயமாக வேறு யாருடைய கண்களாவது கிடைத்தால் மறுபடியும் பார்வை கிடைக்க 50% வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருந்தனர். அதுவும் கூட உடனே ஆபரேஷன் செய்ய முடியாது. ஏற்கனவே காயம்பட்ட கண் நன்றாக சரியான பிறகு இதை செய்ய வேண்டும் என கூறியிருந்தனர். கண்கள் இருக்கும்போது நடந்து கொண்டது எல்லாமே அதிகம் என்பது மெல்ல மெல்ல புரிந்தது ஜெனிக்கு. 1 மாதம் வரைக்கும் கோபமாக வீட்டில் இருந்தவள் அதன் பிறகு மெல்ல மெல்ல சமாதானமாகி சுத்தமாக பேச்சை குறைத்து கொண்டிருந்தால். யாரிடமும் பேசுவது கிடையாது. ஜெனியின் தாயார் அனிதா இவளோடு கூடவே தான் இருந்தார். கோபமாக கத்தும்போது கூட அவருக்கு பெரியதாக தெரியவில்லை. அதன் பிறகு 2 மாதங்கள் அமைதியாக இருக்கும்போது தான் மிகவும் வருத்தமாக இருந்தது. ஜெனி இயல்புக்கு திரும்புவதற்காக நிறைய பேச்சு கொடுக்க ஆரம்பித்தார். சாதாரணமாக வந்து பேசும்போது எல்லாமே ஜெனி உச்சபட்ச கோபத்தில் கத்த ஆரம்பித்திருந்தால். இதற்கான காரணம் நீங்கள் மட்டும்தான். என்றைக்காவது என்ன கண்டித்து வளர்த்துருக்குறீங்களா? ஒரு வேளை கண்டித்து வளர்த்துருந்தா இன்றைக்கு இப்படி ஆகியிருக்காது இல்லையா? எல்லாமே உன்னோட இஷ்டம், உன்னோட சந்தோஷம் என்று சொல்லித்தானே கேட்கும்போதெல்லாம் எனக்கு பணம் கொடுத்தீங்க. ஆனால் அந்த பணம் தானே இன்றைக்கி கண்ணு தெரியாமல் நான் இப்படி உட்கார வச்சுருக்கு. ஒரு நாள் நீ செய்கிறது தப்புன்னு சொல்லி அடிச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது இல்லையா? நானும் இஷ்டம் போல் ஊர் சுற்றி இருக்க மாட்டேன்ல. ஜெனி சொல்லி அழும்போதெல்லாம் அனிதாவும் கூட சேர்ந்து அழ ஆரம்பித்தார். 3 மாதங்கள் கழித்த பிறகு இவளுடைய கண் பார்வை கிடைத்தது. யாரோ ஒரு டோனர் கண்களை தானம் செய்திருக்க இவளுக்கு
மேட்சாக அது அமைந்தது. அதன் பிறகு கூட 2 மாதங்கள் வரையிலுமே ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாள் ஜெனி. பிறகு நன்றாக குணமானவுடன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். அதன் பிறகும் கூட 1 மாதம் வரையிலும் தீவிர சிந்தனையில் தான் சுற்றிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு தன்னுடைய நிலை நன்றாக தெரிந்திருந்தது. தெளிவாகவே அப்போது முடிவு செய்து கொண்டாள் ஜெனி. இது கடவுள் தனக்கு கொடுத்திருக்கிற அடுத்த வாய்ப்பு. ஒருவேளை இறந்திருந்தா அன்றே எல்லாமே முடிந்திருக்கும். ஏதோ ஒரு காரணத்திற்காக உன்னை மறுபடியும் உயிர் பிழக்க வச்சிருக்கிறார். மறுபடியும் பார்வையை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது என்னவாக இருக்கும்? இப்படியாக யோசிக்க ஆரம்பித்தாள் ஜெனி. பிறகுதான் சட்டென தோன்றியது, இந்த கண்களை தானமாக கொடுத்தது யார் என்று தெரிந்து கொண்டால் என்ன என்று. இவள் நினைத்தாலே தவிர அவ்வளவு சீக்கிரமாக யாரிடமிருந்து கிடைத்தது என தெரிந்துவிடவில்லை. நிறைய முறை இவளுக்கு வைத்தியம் பார்த்த டாக்டரிடம் கேட்டு ஒரு வாராக தெரிந்து கொண்டால் அப்போதுதான் மீராவை பற்றி தெரிய வந்தது. இவளுடைய வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் கண்கள் என்பது தெரியவும், நிச்சயமாக அவளை இழந்து அவளுடைய வீட்டில் வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஒரு முறை அவர்களை சென்று பார்த்தால் என்ன என்று தோன்றவும் நேராக புறப்பட்டு சென்றால் அந்த குடிசை வீட்டில்தான் மீராவின் தாயாரை சென்று பார்த்தது. முதலில் அவருக்கு இவளை யாரென்று கூட தெரியவில்லை. சற்று நேரம் பேசிவிட்டு உண்மையை கூற அவளின் கண்களை பார்த்தவர் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். எத்தனையோ பேருக்கு நல்லது செய்ய போகிறேன், நிறைய பேரை படிக்க வைக்க போகிறேன், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா. கடைசியில் அவளோட நிலைமை இப்படி ஆகணும்னு நினைக்கவே இல்லை. பிறகுதான் மீராவை பற்றிய முழு விவரங்களையும் அவரிடம் கேட்டது. அவர் சொல்ல சொல்ல பிரமிப்பாக இருந்தது ஜெனிக்கு. இப்படி கூட ஒரு பெண் இருப்பாளா? இத்தனை நல்ல குணத்தோடு, பிறருக்கு உதவும் மனநிலையோடு. ஒரு மாதிரியாக புரிய ஆரம்பித்தது. தான் எதற்காக பிறந்திருக்கிறோம் என்று ஒன்றுமே இல்லாமல் அடித்தட்டில் வாழும் ஒரு பெண்ணால் இவ்வளவு தூரம் இத்தனை பேருக்கு செய்ய முடியும் என்றால், இத்தனை பணத்தோடு பிறந்த தன்னால் எத்தனையோ செய்யலாமே. நிச்சயமாக ஏதாவது செய்ய வேண்டும். இப்படி யோசிக்க ஆரம்பித்தால் அதன் பிறகும் கூட 1 மாதம் வரைக்கும் ஒவ்வொரு தகவலாக சேகரித்து கடைசியாக இங்கு வந்து சேர்ந்திருந்தாள். தேவா சத்தமிட்டு சென்றது அவளுக்கு துளி கூட வருத்தமாக இருக்கவில்லை. ஏனென்றால் அவன் சொன்னது எல்லாமே 100க்கு 100 உண்மைதானே. இவள் ஏற்கனவே முன்னால் அப்படித்தானே இருந்தாள். அதைத்தானே இவன் சொல்லிவிட்டு செல்கிறான். இப்போது தனக்குள் ஏற்பட்ட இந்த மாற்றம் இவனுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைதானே. இன்றைக்கு கத்திவிட்டு சென்றாலும் பின்னால் ஒரு நாள் நிச்சயமாக தன்னை புரிந்து கொள்வான். தேவாவால் தனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரப்போவது இல்லை என புரிந்து கொண்டால், அவனை பொறுத்தவரையில் மீரா பற்றி தான் விசாரித்ததுதான் தவறு என நினைக்கிறான். தான் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி புரிந்து கொள்ள அவளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது இருந்தது. ஆதலினால் ஒவ்வொருவரிடமும் விசாரித்து கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது ஓரளவிற்கு முழுமையாகவே மீராவை பற்றி புரிந்து கொண்டாள். மீரா இறந்தபோது கண்களை மட்டும் இவளுக்கு தானமாக கொடுக்கவில்லை, உடலில் உறுப்புகள் அனைத்தையுமே தேவைப்படுவோருக்கு தானமாக கொடுத்துவிட்டு தான் இறந்திருந்தாள். அவள் ஒருத்தியால் கிட்டத்தட்ட 5 பேர் வரைக்கும் உயிர் பிழைத்தனர். அவளுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது. மற்றவர்கள் எப்படியோ தெரியாது. ஆனால் தான் அப்படி இருக்கப் போவது இல்லை. அவளுடைய கனவு என்ன என்று தெரிந்து அதை கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும். அதுதான் ஜெனியின் இப்போதைய தீர்மானமாக இருந்தது. இப்படி முடிவெடுத்ததாலோ என்னவோ அவளுடைய பணியை சரியாக செய்ய ஆரம்பித்தாள் ஜெனி. டியூஷன் சொல்லித்தர நிறைய தூரம் நடக்க வேண்டியதாக இருந்தது. அது ஆரம்பத்தில் மிகுந்த சிரமமாக இருந்தாலும் தன்னை அதற்கு தயார்படுத்தி கொண்டாள். ஒற்றை அறை என்றாலும் தங்கியிருந்த அந்த இடம் மிகவும் பிடித்திருந்தது ஜெனிக்கு. இதற்கு முன்னால் தன்னுடைய வீட்டில் பெட்டில் தூங்கிய போது கூட கிடைக்காத அந்த நிம்மதியான தூக்கம் இங்கே இந்த வீட்டில் கிடைத்தது. தான் இருக்கும் இடத்தை மிகவும் சுத்தமாக வைத்து கொண்டாள். அப்படி ஒரு நாள் உயரமான பரன்மேல் இருந்த பகுதியை சுத்தம் செய்யும் போது ஒரு டைரி அவளுக்கு கிடைத்தது. அது யாருடையது என்று பார்க்கும்போது தெரிந்தது அது மீராவிற்கு சொந்தமானது என்று.